தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் கடைசி நியாயத்தீர்ப்பு என்ற தலைப்பு. இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்துவின் கடைசி நியாயத்தீர்ப்பு என்ற தலைப்பு. கடந்த வாரங்கள், நாட்கள், மாதங்கள் முழுவதும் கடைசி கால சத்தியங்களை தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாள் அளவு இந்த பூமியில் இருந்ததையும், பரலோகத்திலே ஏறி சென்றதையும், இரண்டாம் வருகைக்கு முன்பாக சபை கொள்ளப்பட்டதையும், எடுத்துக்கொண்ட சபையோட இரண்டாம் வருகையிலே இயேசு வர்ற காரியங்களை பற்றியும், கைவிடப்பட்ட சபைக்கு 2 சாட்சிகள் இரத்த சாட்சிகளாய் மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்து போனதையும், 1000 ஆண்டு அரசாட்சி இரண்டாம் வருகைக்கு பிறகு இதே பூமியிலே நடப்பதையும், நடந்த பிறகு அக்கினினாலே இந்த உலகம் அழிஞ்சதை பற்றியும் கடந்த நாட்களிலே நம்ம படித்தோம். இந்த நாளிலே அக்கினி அழிவுக்கு பிறகு என்ன நடக்கும் என்று சொல்லும்போது, இறுதியாக நியாயத்தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயத்தீர்ப்பு இந்த உலகத்தில் கடைசி நியாயத்தீர்ப்பாக உலகத்தில் எல்லா மக்களுக்கும் இருக்க போகுது. அதை குறித்து இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஏனென்றால் அநேகர் கள்ள சகோதரர்கள் கள்ள உபதேசங்கள் இன்றைக்கி சொல்லிக்கொண்டு அடிக்கடி பரலோகத்துக்கு போகிறதாக, அடிக்கடி வர்றதாக, அடிக்கடி போகிறதாக, நரகத்துக்கே போயிட்டு வந்ததாகலாம் சிலர் சொல்கிறாங்க. பரலோகமும் நரகமும் இன்னும் வெளிப்படலை. நியாயத்தீர்ப்புக்கு பிறகு தான் பரலோகத்துக்கு போகிறதும் நரகத்துக்கு போகிறதும் பிரித்து விடுறது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு தான். இப்போ ஹைகோர்ட்டு ஒரு தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் அப்பீல் போகலாம், அதுக்கு மேலே போக முடியாது. அதான் இறுதி. சுப்ரீம் கோர்ட்டுக்கு பிறகு அங்கே உள்ள தீர்ப்பில் விடுதலையாவதும், சிறை செல்வதும் அல்லது தூக்குக்கு போகிறதும், அதுதான் ஃபைனல், கடைசி. அது மாதிரி இந்த உலகத்திலே பல காரியங்கள் நடந்தாலும், பல சம்பவங்கள் இருந்தாலும், தேவனாலே எல்லா மக்களும் படைக்கப்பட்டதுனால எல்லாரும் சாகக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. எல்லா மக்களுக்கும் அது இருக்குது. ஒரு வசனம் ஒன்று சொல்கிறேன், படிங்க. எபிரேயர் 9:27 படிங்க. எபிரேயர் 9:27. அன்றியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயந்தீர்க்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியால். கவனிங்க, ஒரே தடவை மரிப்பது. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்கு. இறந்த பிறகு என்னது என்னது நியாயத்தீர்ப்பு தான். மறுபிறப்பெல்லாம் இல்லை. 7 பிறப்புன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி கிடையாது. 7 பிறவிலாம் கிடையாது. ஒரே பிறவியில் 7 விதமான வளர்ச்சிகள் ஆவிக்குரிய வகையில் அடையலாமே தவிர மாம்சத்தில் மறுபடியும் பிறக்க முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கதோமி இயேசுகிட்ட கேட்குறான்ல, மறுபடியும் தாயின் வயிற்றில் 2ஆம் முறை நான் பிரவேசித்து பிறக்கக்கூடுமா, மறுபடியும் பிறங்குறேன்னு சொல்கிறீங்களே அவன் கேட்கும்போது இயேசு அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலுக்கு போதகராக இருந்து உனக்கு இது தெரியலையா? மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக தான் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நான் மாம்ச பிறப்பை பற்றி சொல்லலை, ஆவிக்குரிய பிறப்பை பற்றி தான் சொல்கிறேன்னு. ஒரே பிறப்பிலேயே 7 விதமான வளர்ச்சி. 7 என்பது பூரணத்தை குறிக்கும். அந்த வகையில் 7 விதமான வளர்ச்சி அடைவதற்கு தான் அந்த அர்த்தத்தில் சொன்னார் தவிர எழுத்தின்படி சரீரத்தின்படி அல்ல.
அறியாத மக்கள், கடவுளை அறியாத, தேவன் அறியாத, சத்தியத்தை அறியாத மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மறு பிறப்பில் அவன் கழுதையாக பிறப்பான், நாயாக பிறப்பான், இப்படிலாம் சொல்கிறாங்க. சரி, கழுதையாக பிறப்பான்னா நாயாக பிறப்பான்னா அவன் ஆவி மனுஷ ஆவி தானே, உருவம் தானே கழுதையாக நாயாக எடுக்குது. அப்போ அந்த ஆவிக்கு தெரியும்ல, இது சாக்கடை, இது நரகல், ஆவிக்கு தெரியுமா இல்லையா? சரீரத்துக்கு தெரியாது, ஆவிக்கு தெரியும். அதே ஆவி தானே கழுதையாக வருது. அப்போ இன்றைக்குள்ள கழுதைகள் முழுவதும் குப்பையில் பொருளுது, நாய் முழுவதும் நரகளை சாப்பிடுது. ஒரு ஜனாதிபதி ஆவி, ஒரு வழக்கறிஞர் ஆவி மறுபரப்பு நாயாக போயிருந்திருந்தா அவன் செய்வானாத? நாய் தான். அதனால் எல்லாத்துக்கும் பெரிய ஒரு பிறப்பு தான் மனுஷ பிறப்பு. மனுஷ பிறப்புக்கு மேலே ஒரு பிறப்பு கிடையாது, நியாயந்திருப்பு தான். கடைசி ஃபைனல் நியாயந்திருப்பு தான் போட்டிருக்கும். ஒரே தடவை மரிப்பதும் பின்பு நியாயந்திருக்கப்படுவதும் மனுஷருக்கு நியமிக்கப்படும். மனுஷனாக இருந்தால் உனக்கு நியாயந்திருப்பு, மிருகங்கள் கிடையாது. மிருகங்களுக்கு நியாயந்திருப்பு இல்லை, அது மண்ணிலிருந்து வந்து மண்ணுக்கே போகுது, அப்படியே அவ்வளோதான். அந்த ஆவி வந்து கீழேயே போகுது, மேலே எல்லாம் போகாது. அந்த ஆவி உயரே செல்லும் மனுஷனுடைய ஆவியும் கீழே தாழ இறங்கும் மிருகங்களுடைய ஆவியும் அறிகிறவன் யார் என்று பிரசங்கில் இருக்கு. அதனால் மிருகங்களுடைய ஆவி பரலோகத்துக்கு போகாது, பரலோகத்தை அடையாது. இங்கே குதிரை வர்றது, பரலோகத்தில் வெண்குதிரை வர்றதெல்லாம் உவமானங்கள், அது ஆவிக்குரிய அர்த்தமே தவிர எழுத்தின்படி குதிரைகள் பரலோகத்தில் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. ஆகவே வேதவசனம் இருவரும் கருக்குள்ள பட்டயம். ஆவிக்குரியதபடி எடுக்கணும், எழுத்தின்படி உள்ளதை எழுத்தின்படி எடுக்கணுமே தவிர ஆவிக்குரியதை எழுத்தின்படியும் எழுத்தின்படி உள்ளதை ஆவிக்குரியதும் எடுக்கக்கூடாது. ரெண்டு காரியம் இருக்குது. அதனால் இருவரும் கருக்குள்ள பட்டயத்தை தேவ ஊழியர்கள் சரியாக விளக்குனா மக்கள் விளங்கிடுவார்கள். இந்த மெய்யான ஒளி தேவ சபையிலே சரியான சத்தியங்கள் விதைக்கப்படுறதுனாலே சத்தியத்துக்காக தான் இந்த கூட்டம் வருதே தவிர சிறு கூட்டம் அற்புதங்களுக்காக, அடையாளங்களுக்காக, அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபத்துக்காக யாரும் இங்கே வரல. நீங்கள் சென்னையில் பார்த்தா பௌர்ணமி ஜபம், நடுநிச ஜபம், என்னென்னமோ ஜபம் நடத்தி ஏமாற்றி பொம்பளைகளை வசப்படுத்தி ஏகப்பட்ட அக்கிரமங்கள், அநியாயங்கள் ஊழியர்கள் என்ற பேர்வையில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி காலமாக இருக்குது, கடைசி காலமாக இருக்குது. ஜாக்கிரதை. கர்த்தரை மட்டும் சார்ந்துக்குங்க, ஊழியக்காரனை சார்ந்துக்கிருக்காது. ஊழியக்காரன் இன்றைக்கி இருப்பான், நாளைக்கு செத்துட்டான்னு செய்ய. சிஎஸ்எஸ் சபையில் 3 வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றிக்கிட்டே இருப்பான், சிபிஎம் சபையிலையும் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மக்கள் ஊழியக்காரங்களை சார்ந்துக்க கூடாது, அவன் கர்த்தரை சார்ந்திருக்கணும், சத்தியத்தை சார்ந்திருக்கணும், உபதேசத்தை சார்ந்திருக்கணும். ஊழியக்காரன் வருவான் போவான், சத்தியம் நிலைச்சு நிற்கும். அதனால் உபதேசத்தை தான் நீங்கள் சார்ந்துக்கணும், ஊழியக்காரனை சார்ந்திருக்கக்கூடாது. ஊழியக்காரன் உங்களை மாதிரி மனுஷன் தானே. அப்போ வாயிலிருந்து கர்த்தர் பேசுகிற அந்த வசனத்தை தான் சார்ந்துக்கிற, சத்தியத்தை தான் சார்ந்துக்கணுமே தவிர வேறு அல்ல. இன்றைக்கி பொதுவாக என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம மக்கள் சென்னைக்கு போயிட்டார் பாஸ்டர், மதுரையில் இல்லை, அவர் சென்னையில் தான் இருப்பார் தான் பெரும்பாலும் நினச்சிருக்காங்க. நானும் வந்துட்டேன்னு ரொம்ப பேருக்கு சொல்லலை. ஆனாலும் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா எனக்காக வரல, பாஸ்டர் போயிட்டாருன்னு தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்தது பாஸ்டருக்காக வரல, கர்த்தருக்காக வந்திருக்கீங்க. ஆனால் பாஸ்டர் இருக்கார், நான் இருக்கேன். என்னவோ அதிசயம் இல்லையா? கர்த்தருக்காக வரக்கூடியவங்களுக்கு பாஸ்டர் நல்ல, உங்களுக்கு பிடிச்ச பாஸ்டரை கர்த்தர் வைப்பார். கர்த்தருக்காக வர்றவங்களுக்கு, பாஸ்டருக்காக வர்றவங்களுக்கு பாஸ்டர் இருக்க மாட்டார். பாஸ்டர் இல்லாதனால வராமல் இருக்கிறாங்க. அதான் வேதத்தில் போட்டிருக்கு, எபிரேயர் 10:25 சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு வருவது போல
நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். அல்லேலூயா. நம்ம பிரசங்க டயத்தில் மைக்கு நிறுத்திருக்காங்க பாருங்க. இது ஆண்டவர், இது ஒரு அதிசயம்தான். அல்லேலூயா. ஆகவே மனுஷ பிறவிகளுக்கு முழுவதும் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடைசியில் நியாயத்தீர்ப்பு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு. இறந்த உடனே அப்படியே எல்லாம் போயிடாது. 1000 கொலைகள் பண்ணுவான், எத்தனையோ கற்பழிப்பு பண்ணுவான், இங்கே காசை கொடுத்து ஜமாளித்து வெளிநாட்டுக்கு அங்கங்கே போய் தப்பி செத்துருவான். ஆனால் அவன் செஞ்ச பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தண்டனை விலகின மாதிரி நினைப்பான். கர்த்தர் அங்கே பிடிப்பார். அரசன் அன்று கேட்பான், தேவன் நின்று கேட்பார் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா? அவர் கண்ணுக்கு மறைவானது செஞ்சு ஒன்றுமில்லை, அவருக்கு தான் நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லா மனுஷனுக்கும் ஒரு கணக்கு கொடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. மனுஷனுக்கு நீ மறைச்சிடலாம், உன் கிரிமினல் புத்தி, உன் தந்திர புத்தி. படித்தவன் தான் இன்றைக்கி ரொம்ப தப்பு பண்ணுறான், நல்லா டெக்னிக்கலாக பண்ணுறான். கர்த்தர்கிட்ட பழிக்காது உன் பாச்சா, ஆண்டவர்கிட்ட பழிக்காது. ஆகவே எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். எல்லாரும் அறிவித்த பிறகு ஜட்ஜ்மெண்ட்டில் நிற்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் இன்றைக்கி, அந்த நியாயத்தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். நியாயத்தீர்ப்புன்னு சொல்கிறது உண்மையிலே கடவுளுக்கு தான், தேவன் தான் நியாயத்தீர்ப்பு. சங்கீதம் 11:7 தேவனே நியாயாதிபதி அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அந்த நியாயத்தீர்ப்பை இயேசுகிட்ட கொடுத்ததாக இயேசுவே சொன்னார். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அன்றியும் பிதாவை கனம் பண்ணும்படி பிதாவானவர் தாமே. அவர் தான் நியாயம் தீர்க்கணும். ஆனால் ஒருவருக்கு அவர் நியாயம் தீர்ப்பு செய்யாமல் நியாயம் தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் முழுமையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உண்மையிலே நியாயம் தீர்ப்பு தேவன் தான் செய்யணும். அந்த அதிகாரம் முழுவதும் குமாரனாகி இயேசுவுக்கு கொடுத்துருக்காருன்னு இங்கே இயேசுவே சொல்கிறாரு. ஏன் அப்படி இயேசுவுக்கு கொடுத்தாரு, எதுக்காக கொடுத்தாரு? அதில் 27ஆம் வசனம் படிங்க. அதுலேயே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாய் வந்து மனுஷகுமாரனாய் இருந்ததுனாலே நியாயத்தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் கொடுத்துட்டார். அல்லேலூயா. அதாவது இது அர்த்தம் என்னன்னா, தேவனாக இருந்து தேவனாவே அப்படியே இருந்துட்டா மனுஷன் அருமை தெரியாது. இவங்க படுற கஷ்டங்கள் காரியங்கள் புரியாது. சில ஆளுங்க சொல்லுவாங்க, எங்களை மாதிரி நீ கஷ்டப்பட்டுருந்தா உனக்கு தெரியும், நீ சும்மா நோகாமல் ஜட்ஜ்மெண்ட் எழுதுகிற, நோகாமல் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு பேனா விட்டு எழுதுகிற, உனக்கு என்னையா தெரியும்? எங்களை மாதிரி பசியாக இருந்திருக்கிறியா? எங்களை மாதிரி பட்னியாக இருந்திருக்கிறியா? திருடுறேன்னு சொல்கிறியே, என்னை மாதிரி வேதனைப்பட்டிருக்கிறியா, பட்டினி பட்டிருக்கிறியா, ஒரு சாதாரண விஷயங்களை கூட நீ சகிச்சிருக்கிறியான்னு கேட்பாங்க. அந்த கேள்வி ஜட்ஜுக்கு வந்துடக்கூடாது என்பதுக்காகத்தான் தேவனோடு இருந்த குமாரனாகிய அந்த வார்த்தையானவரை இந்த உலகத்தில் மாம்சமாக வர செய்து 33 வருஷம் இதே பூமியில் இயேசு எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டார். ஆமாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. எபிரேயர் 4:15 படிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும், கவனிங்க, நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா விதத்தையும் சோதிக்கப்பட்டார் என்ற வார்த்தையை கவனிங்க. நமக்கு வர்ற பசி அவருக்கு வந்தது, நமக்கு வந்த தாகம் அவருக்கு வந்தது,
நமக்கு வந்த இச்சைகள் அவருக்கு வந்தது. எல்லா விதம் சொல்லும் போது அதான் அர்த்தம், எல்லாத்துலேயும் சோதிக்கப்பட்டார். ஆனால் பாவம் செய்யலை. அந்த ஒரு அர்த்தம். நம்ம பாவம் செஞ்சிடறோம், அவர் செய்யலை. நமக்கு அவருக்குள்ள வித்தியாசம் அதான். யோவான் 4:48-46 ஒரு சவால் விட்டு கேட்குறாரு, என்னிடத்தில் பாவம் உண்டு, உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்? நான் சத்தியத்தை சொல்லியிருக்கேன், பின்ன ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லைன்னு கேள்வி கேட்குறாரு. அன்னைக்கு யூதர்களை பார்த்து கேட்ட கேள்வி 2000 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இது வரைக்கும் எவனும் இயேசுவை ஒரு குற்றவாளின்னு சொல்லலை. இன்ன வரைக்கும் சொல்லலை, சொல்ல முடியல. நானும் இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்க தான் படித்தேன் புதிய ஏற்பாடை. நான் தான் குற்றவாளின்னு கண்டுபிடிச்சினேன் தவிர அவர் மகா பரிசுத்தர், மாசு இல்லாதவர் அப்படி கண்டுபிடிச்சேன் நான். எபிரேயர் 7:26 அவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை பற்றி என்ன எழுதியிருக்காங்க பாருங்க. இயேசுவோட சொல்கிறது இருக்கட்டும், தன்னை பற்றி அவர் சொல்கிறாரு இருக்கட்டும். அவரோடு இருந்த அப்போஸ்தலர்கள் என்ன சொல்கிறாங்க? இயேசுவை பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும், எதுக்கு? பாவிகளுக்கே விலகினவரும் வானங்களிலே உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராயிருக்கிறார். லேலுயா. ஆகா, எவ்வளவு அருமை! எந்த மகானுக்காவது இது பொருந்துமா? உலகத்தில் எத்தனையோ மகான்கள் பிறந்தாங்க, இறந்தாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் பொருந்தாது. சுவாமி விவேகானந்தர் என்ற ஒரு ஆன்மீகவாதி, இந்தியாவின் சிலை சிறந்த ஒரு ஆன்மீகவாதி, தன்னுடைய ஞான தீப சுடர் என்ற புஸ்தகத்தில் எழுதியிருக்காரு, இயேசு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. அவருடைய பாதத்தில் என்னுடைய இருதயத்திலிருந்து இரத்தத்தை எடுத்து பிழிஞ்சு அவர் பாதத்தில் ஊற்றி நான் அபிஷேகம் செய்வேன். எல்லா கிராமங்களையும் இயேசுவை சொல்லுங்க. இயேசுவை ஒரு சாதாரண மனிதன் சொல்ல முடியாது, அது தெய்வ நிந்தனை. இயேசு எல்லா காரியங்களுக்கும் மேலானவர், உண்மையான ஜோதி அவர்தான் என்று விவேகானந்தர் சொல்லியிருக்காரு. அர்த்தமுள்ள இந்து மதம் என்று எழுதின கண்ணதாசன் கடைசியில் அந்த அர்த்தத்துக்குரியவர் இந்த இயேசு ஒருவர் தான், என்னும் எழுத்துவெல்லாம் அவர் தான், இவரை நம்புங்க, இயேசு திரும்ப வர்றது உறுதி என்று இயேசு காவியம் என்ற புஸ்தகத்தில் கடைசியில் குடிக்காமல் எழுதின புஸ்தகம் அது ஒன்று தான். நிறைய சாட்சிகள் இந்த மாதிரி சொல்லலாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, பாவமில்லாதவர், பரிசுத்தர், குற்றம் இல்லாதவர். ஜட்ஜ்மெண்ட்டு பிலாத்து கவர்னர் பண்ணும்போது இவனிடத்தில் எந்த குற்றமும் இல்லைன்னு 3 தடவை சொன்னான். இவனிடத்தில் எந்த குற்றம் இல்லை, எல்லாம் சிறுவில் அரங்கி 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 கத்துறாங்க. அப்படின்னா அந்த பாவம் உங்களுக்கு தான், எனக்கு கிடையாதுன்னு கையை கழுவிட்டான். அப்படிப்பட்ட பரிசுத்தம். அதனால் இதே உலகத்தில் பரிசுத்தம்னு சொல்லி பரலோகத்தில் சொல்லிட்டு இல்லை, இங்கே வந்து வாழ்ந்து இங்கே வந்து நம்மை போல திரிஞ்சு எல்லா விதத்திலையும் பாவம் செய்யலை. வனாந்தரத்தில் சன்னியாசியா சாமியார் அவர் இல்லை, ஒரு தாயோடு தான் இருந்தார், தங்கச்சிகளோடு இருந்தார், சகோதரர்களோடு இருந்தார். மரியாள் மார்த்தா அந்த வீட்டில் ரொம்ப அந்யோன்யமாக இருந்தார், பாவம் செய்யலை. இன்னும் ஒரு ரகசியம் சொல்லவா? ஆண் சீடர்களை விட இயேசுவுக்கு பெண் சீடர்கள் தான் அதிகம். தெரியுமா உங்களுக்கு? வசனம் சொல்கிறேன், மத்தேயு 27:55 படிங்க. இயேசுவுக்கு ஆண் சீடர்கள் ஆண்களோடையே தெரிஞ்சார், சீடர்கள் அப்படித்தான் சிலர் சொல்கிறாங்கல்ல. ஆண் சீடர்களை விட பெண் சீடர்கள் இயேசுவுக்கு அதிகம் இருந்திருக்காங்க, ஊழியம் செஞ்சுருக்காங்க. படிங்க. மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி
கலிலேயாவில் இருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அநேக கணக்கே இல்லை, சீசர்களுக்கு கூட கணக்கு இருக்கு. அநேக ஸ்திரீகள் இயேசுக்கு ஊழியம் செய்தவங்க இயேசுவின் சிலுவை காட்சியை தூரத்திலிருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா அவர் நிர்வாணமாக தொங்குறாரு. கல்லர்கள் அப்படி நிர்வாணமாக தான் சிலுவையில் தொங்க விடுவாங்க. 3 கல்லர்களை இயேசுவுக்கு இங்கிட்டு ஒருத்தன் நடுவில் இயேசு, 3 பேர் சிலுவையில் நிர்வாணியாக தான் அரைஞ்சாங்க. அதனால் பெண்கள் தூரத்தில் தான் நின்னாங்க, கொஞ்சம் தூரம். அம்மாவா மரியாள் கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தாங்களே தவிர மற்ற பெண்கள்லாம் தூரத்தில் தான் இருந்தாங்க. அநேக பெண்கள். நீங்கள் யோவா 4ஆம் அதிகாரத்தில் சமாரிய பெண்ணோட இயேசு பேசி நான் தான் அந்த மெசியான்னு சொல்லும் போதே அவர் குடத்தை கீழே வச்சுட்டு ஓடனா ஊருக்குள்ளே. அந்த அம்மா எல்லாருக்கும் இவர் தான் கிறிஸ்து. சீடர்கள் போனாங்க, சாப்பாடுவாங்க. ஏன் ஒரு சீடனாவது இயேசுவை பற்றி சொல்லலை? 12 பேர் போனவங்க ஒருத்தனாவது இயேசு கிறிஸ்து வந்திருக்கார், அவர் தான் மெசியா, அவர் தான் உலக ரட்சகர், எவனும் சொல்லலை. இந்த அம்மா ஒரு பொம்பளை அந்த ஊருக்குள்ளே போய் எல்லாருக்கும் சொல்லிட்டா. 42ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா யோவா 4:42 அந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க, ஸ்திரியே ஒன்று சொல்லி நிமித்தம் அல்ல, அப்படி வார்த்தையை நேரடியாகவே கேட்டோம். அவர் உண்மையிலே வருகிறவரானிய உலக ரட்சகர் இவர் தான். அல்லேலூயா, நாங்கள் இவர் தான் விசுவாசிக்கிறோம். அந்த சமாரியா மக்கள் முழுவதும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரே பெண்ணால் 12 ஆம்பளைங்க போய் ஒன்றும் நடக்கலை. ஒருத்தருக்கு ஒருத்தனும் சொல்லலை, ஒரு பொம்பளை ஊருக்கே சொல்லிட்டா. அதனால தான் உயிர்த்தெழுந்த அந்த தரிசனத்தை செய்தியை சொல்லும்படி முத பெண்ணுக்குத்தான் தரிசனமானார். அப்போ தான் வேகமாக பரவும். ஒரு பெண்ணுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிட்டா 10 பேருக்கு சொல்லாமல் நிம்மதியாக தூங்காது. இந்த ஊரில் நடக்கிற நிகழ்ச்சி முழுவதும் என் மனைவி மூலமாக என் காதுக்கு வந்துடும். அவன் அப்படி போனான், இவங்க இப்படி போனாங்க, அவங்க இப்படி போயிட்டாங்க, அவர் புருஷனை விட்டுட்டு ஓடிட்டார். இதெல்லாம் எனக்கு என்ன தெரியும்? என் காதுக்கு கரெக்டாக வருது. இது என்ன அர்த்தம்? பெண்கள் மூலமாக சேர்த்து வச்சு பெண்களுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிட்டா அது எல்லாருக்கும் சொல்லித்தான், அப்போ தான் நிம்மதியாக, இல்லாட்டினா மண்டை வடித்து செத்துரும். ஆண்டவர் பாருங்கள், தரிசனம் பெண்ணுக்கு தான் கொடுத்தாரு. அந்த பொண்ணு தான் சகோதரர்களுக்கெல்லாம் சொல்லிச்சு, ஊழியக்காரங்களுக்கெல்லாம் அவங்க தாயா, அந்த அம்மா தாயா உயிர்த்தெழுந்த செய்தியை சொன்னது. அதனால் சகோதரிகளை அற்பமாக நினைக்கக்கூடாது, உங்கள் மனைவிகளை அற்பமாக நினைக்காதீங்க. சத்தியத்தை அவங்களுக்கு நல்லா சொன்னீங்கன்னா அந்த சத்தியம் உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரும், உங்கள் சொந்தக்காரங்களுக்கு போய் சேரும். சத்தியத்தை பெற்ற உங்கள் மனைவி வாய் சும்மா இருக்காது, எல்லாருக்கும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கும். அது எதுனாலும் சொல்லும், இதுவும் சொல்லும். அல்லேலூயா. அதனால இயேசுவுக்கு பெண் சீடர்கள் அதிகமாக இருந்தாங்க, ஆனாலும் அவர் பாவம் செய்யலை. பரிசுத்தர், லீலைகள் செய்யலை, அவரை குற்றப்படுத்த முடியல. மனுஷனாத்தான் இருந்தார். 33 வருஷம் இருந்தார், பாவம் செய்யலை, குற்றம் செய்யலை. சிலர் சொல்கிறாங்க 30 வயசுல தானே ஊழியத்துக்கு வந்தார், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சாரோ யாருக்குடா தெரியும்னு சிலர் சொல்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், சொந்த யூதர்கள்ட்ட சவால் விடுறாரு. என்னிடத்தில் பாவம் உண்டு சொல்லுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சொல்லக்கூடாதுல்ல, அவங்க சொல்லலாம்ல, இந்த அந்த மாதிரி செஞ்சேன், இந்த வட்டிக்கு வாங்கினேன், இந்த காசை கொடுத்துட்டு வாங்காமல் போயிட்டேன், இந்த இங்கே வரி கொடுக்கல, இந்த ஓய்வு நாளை மீறிட்டேன், இந்த மாதிரி இந்த பொம்பளையில் பாலியல் எதையாவது எவனாவது சொன்னானா? ஒன்றும் சொல்லலை. அவங்க சொன்ன குற்றச்சாட்டு என்னென்னா, இவன் ராஜான்னு சொல்கிறான், 2வது தேவகுமாரன்னு சொல்கிறான். ஐயா, இவங்க சொன்ன குற்றச்சாட்டு இது ஒன்று தான். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, 3 நாளில் நான் எழுப்புவேன்னு சொல்கிறான். புரியாத விஷயங்க, அவங்க புத்திக்கு புலப்படாத சில காரியங்கள் தான் குற்றமாக சொன்னாங்களே தவிர உலகப்பிரகாரமாக எந்த குற்றமும் இயேசுக்கிட்ட சொல்ல முடியல. அவ்வளவு பரிசுத்த குற்றங்கள் வரலாம். நான் கூட 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன்.
கைது பண்ணப்பட்டிருக்கேன், சிறையில் அடைக்கப்பட்டிருக்கேன். விசாரித்து பார்த்தா என்கிட்ட எந்த குற்றமும் கிடையாது. ஆனால் சிறை சென்றவன் தான், கைது செய்யப்பட்டவன் தான், பேப்பரில் வந்தது தான், எல்லா மக்களும் அவங்க என்னபடி நினைச்சவங்க தான். ஆனால் விசாரித்து பார்த்தா ஒரு குற்றமும் என்கிட்ட இல்லை. உங்களுக்கு தெரியும், கால பிறகு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அது மாதிரி கைது பண்ணப்பட்டவங்கெல்லாம் குற்றவாளிகள் அல்ல, குற்றவாளிகள்னு தீர்ப்பிடப்பட்டவங்கெல்லாம் குற்றவாளிகள் அல்ல. ஜெயிலுக்கு போகிறவங்க முழுவதும் கெட்டவன் கிடையாது. நான் ஜெயிலுக்கு போய் இருந்திருக்கிறேன். 100ல் ஒரு 10 பேர் நிரபராதியாக இருக்காங்க, ஒரு குற்றமும் செய்தாங்க. 90 பேர் செஞ்சிருக்க இருக்காங்க. அதில் ஒரு 10% குற்றம் இல்லாதவங்க, ஒரு இதுக்கு இது பண்ணாதவங்க, கை காட்டியிருந்தால் அவனும் சேர்ந்தவன், இப்படி சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றவாளியாக்கப்பட்டவங்க நிறையா இருக்காங்க சிறையில். நான் பார்த்துருக்கேன், பழகிருக்கேன். அது மாதிரி கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். அந்த தீர விசாரிப்பது ஜட்ஜ்மெண்ட் தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த இயேசு மனுஷப்பிறவியாக வந்ததுனால அந்த ஜட்ஜ்மெண்ட் செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் பெற்றிருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் அக்கினியில் அழிஞ்ச பிறகு ஜட்ஜ்மெண்ட் ஆரம்பிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தை எடுங்க. 20ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் பாருங்க. இதான் ஃபைனல். பெரிய வெள்ளை சிங்காசனத்தை கண்டேன், அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவர் சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் எல்லாம் அகன்று போயிடுச்சு. அதற்கெல்லாம் இடமே இல்லாமல் போயிடுச்சு. செத்து போனவங்க சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அந்த புஸ்தகத்தில் என்னென்ன எழுதியிருக்கோ, செத்து போனவங்க தங்களுடைய செயலுக்கு தக்கபடியாக நியாயந்தீர்ப்பு அடைந்தார்கள். இதான் பாயிண்ட். தேவன் ஞாபக புஸ்தகம் ஒன்று வச்சிருக்காரு. அவருக்கு முன்பாக புஸ்தகங்கள் இருக்கு. இங்கே பூமியில் மனுஷன் செய்கிற காரியங்கள் முழுவதும் அங்கே எழுதப்படும். சில ஆளுங்க சொல்கிறாங்கல்ல, உன் தலையில் அப்படி எழுதியிருக்கு, தலையில் எழுதியிருக்கு, தலையில் எழுதியிருக்கு. உண்மையிலே தலை யார் தெரியுமா? சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தான் தலை. ஸ்திரிக்கு தலை புருஷன், புருஷனுக்கு தலை கிறிஸ்து, கிறிஸ்துவுக்கு தலை தேவன். 1 கொரிந்தியர் 11 இருக்கு நான் சொன்னது. ஆகவே இந்த தலையில் எழுதியிருக்குன்னு சொல்கிறது இயேசு கிறிஸ்து தான் தலை. இயேசு சொல்லும்போது எழுதியிருக்கிறபடியே போகிறேன், இயேசுவுக்கே எழுதியிருக்கிறபடி தான் அவரும் சென்றார், செய்தார். அதே தான் மனுஷனுக்கு எழுதியிருக்கு, புஸ்தகங்கள் எழுதியிருக்கு. அதில் யாரும் தப்ப முடியாது. நீங்கள் என்ன செய்தாலும் எழுதப்படும். எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, டைரியில் எழுதுறது. அன்றாட காரியத்தை அப்பப்போ அந்த காரியத்தை எழுதிக்கிட்டே இருப்பேன். என்னுடைய பாப்பா சாராப்பாலும் ஒரு பெரிய டைரியை வாங்கி என்கிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிட்டு அதுவும் எழுதுது, வசனங்கள் எழுதுது. பாப்பா பிரசங்கம் எழுதிக்கிட்டு இருக்கு. அதான் ஞாபகம், நம்ம மறந்துடுவோம். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் எழுதுன்னு சொல்கிறாரு. வெளிப்படுத்தின விஷயத்தில் யோவானுக்கு சொல்கிறாரு, நீ காண்கிறத எழுதுன்னு சொல்கிறாரு. மறந்துடுவோம் நம்ம. ஆகவே புஸ்தகத்தில் எழுதி வைப்பது நமக்கே ஒரு பழக்கமானால், தேவன் அதை கற்றுக் கொடுத்தது தேவன் தான். அவர் வீடியோ எடுத்து காட்டிடுவார். நியாயந்தீர்ப்பு நாளில் நான் இல்லையே, தப்பா அப்படி பாவம் செய்யலையே பண்ணால் வீடியோ ஆன் பண்ணிடுவார். எல்லாம் ஓட விட்டுருவார். பாரு மகளே, ஐயோ அப்பா நீ நிற்கவே முடியாது, அங்கே ஓடிடுவார். இங்கேயே அறிக்கை பண்ணிட்டா அதை அழிச்சிடுவார், அந்த வீடியோவை அழிச்சிடுவார். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் பெறுவான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்
சகல நீ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் மன்னிச்சிடுவார். ஒரு சொல்கிறேன், சிலையில் நான் அந்த பாவம் செஞ்சேன், என் புருஷனுக்கு தெரியாமல் நான் இப்படி செஞ்சேன், இந்த இப்படி செஞ்சேன் அப்படியே சாபீஸில் எழுதுங்க. எழுதிட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணியை அப்படி ஊற்றுங்க, எல்லாம் அழிஞ்சிரும். அது மாதிரி இயேசுவின் ரத்தம் பவர் உள்ளது. சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கு. ஏன்னா அது பாவம் இல்லாத ரத்தம். அவர் பிறப்பே ஆணும் பெண்ணுக்கு பிறக்கல, பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பம் தரித்தார். பழைய ஏற்பாடு மட்டுமில்லை, புதிய ஏற்பாடு மட்டுமில்லை, குரானும் அதை ஒப்புக்கொள்ளுது. குரான், திருக்குரான். அதே மாதிரி சமஸ்கிருதம், இந்து இதில் சமஸ்கிருதம் அவங்க ஒத்துக்கிறாங்க. ஓம் ஸ்ரீ கன்னி சுத்தையா நமக அவங்க ஓதுறாங்க. அதை அதாவது ஓம்னா ஆதி வார்த்தை, சுத்தமாக கண்ணின் வயிற்றில் பிறந்தவரை நமான்னா நமஸ்கரிக்கிறேன், அந்த அர்த்தம். அது யார்? அது இயேசுவை தவிர யார்? பழைய ஏற்பாட்டில் இயேசு என்று பேர் இல்லை. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாயா என்று இருக்கு. இயேசுவின் பேர் இல்லை. அது இயேசுன்னு ஏன் சொல்கிறோம்? அந்த மாதிரி சமஸ்கிருதத்தில் சொல்லியிருக்கு, எல்லா புராணங்களையும் சொல்லியிருக்கு. இயேசுவே அதை சொன்னார், என்னை குறித்து எழுதியிருக்குன்னு சொன்னார். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளேன்னு சொன்னார். லேலுயா. எல்லா புராணங்களையும் வேதங்களையும் நிழலாட்டமாக இயேசுவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எங்கள் வேதத்தில் சொல்லலையே, எங்களுக்கு தெரியாதேன்னு எவனும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு. இன்னும் சொல்ல போனால் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி இயேசு இறந்து 3ஆவது நாள் தானே உயிர் தெழுந்தார். அந்த 3 நாள் செத்து போன எல்லா ஆவிகளுக்கும் பிரசங்கம் பண்ணிட்டார். தெரியுமா உங்களுக்கு? 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18 பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் பாடியை போட்டுட்டு உயிர் விட்டார்ல, அந்த உயிர் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தது. நோவா காலம் முதற்கொண்டு செத்து போனவங்க, ஆதாம் காலம் முதற்கொண்டு செத்து போனவங்க எல்லா ஆவிகளுக்கும் அவர் பிரசங்கித்தார். பாதாளத்திலே பிரசங்கித்தார். 3ஆவது வானம் பரதீசிலே பிரசங்கம் பண்ணினார். எல்லா ஆவிகளுக்கும் இயேசு நேரடியாக போய் சொல்லிட்டாரியா. மாம்சமாக உள்ளவங்களை சந்திக்க ஆவிய வார்த்தையாக இருந்தவர் எப்படி மாம்சமானாரோ, 33 வருஷம் எப்படி சொன்னாரோ, 3 வருஷம் எப்படி பிரசங்கம் பண்ணாரோ, சுவிசேஷம் சொன்னாரோ, அதுபோல் ஆவியில் உள்ளவங்களை சந்திக்க ஆவியாக போய் 3 நாள் பிரசங்கம் பண்ணுறார். கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு. அங்கே 3 நாள், இங்கே நமக்கு 3 வருஷம். எல்லாத்துக்கும் சொல்லிட்டார். யாரும் தெரியாதுன்னு எவனும் சொல்ல முடியாது. லேலுயா. அந்த ஆவிகள் முழுவதும் இயேசுவுக்கு முன்னாடி நிற்பாங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் நியாயந்தீர்ப்பில் குற்றவாளி ஆக்குவதும் விடுதலை ஆக்குவதும் அவங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. அந்த விசுவாசம் என்ன? இயேசு தேவகுமாரன்னு விசுவாசிப்பதும், அவர் தேவகுமாரன் இல்லைன்னு விசுவாசிப்பதும், மறுதளிப்பதும் அதை பொறுத்து தான் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டு. ஒரே வசனத்தில் இருக்குது அந்த வார்த்தை. யோவான் 3:18 இருக்குது, படிங்க. யோவான் 3:18 அந்த ஒரே வசனத்தில் அந்த தீர்ப்பே அடங்கியிருக்கு பாருங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவன் தண்டனைக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். இயேசுவை தேவகுமார்னு ஒருத்தன் நம்பாட்டினா, தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தினாலே அவன் விசுவாசமா இல்லாததுனால ஆக்கினி திருப்பினா தண்டனை, அந்த தண்டனைக்கு உட்பட்டது ஆயிற்று. எப்படிங்க? ஒரே வசனம் தான். ஏன்னா எல்லாத்துக்கும் சொல்லியாச்சு சத்தியம். எல்லாருக்கும் ஒரு தடவை சொன்னால் 1000 தடவை சொன்ன மாதிரி தான் எல்லாத்துக்கும் சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை கேட்டவன் விசுவாசிக்கிறதும் விசுவாசிக்காததும் அவனுடைய சுயாதீனத்தை பொறுத்து இருக்கு. அவனுடைய விசுவாசத்தை பொறுத்து அவனுக்கு வாழ்க்கை அமையுது. விசுவாசிக்கிறவனுக்கு தண்டனை இல்லை, விசுவாசியாதவன் தண்டனை பெறுறான். அதனால் அந்த தண்டனை பிசாசி அடைந்த அந்த ஆக்கினிய தண்டனையை அவன் அதை பெறுகிறான். பிசாசி
தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி ஆணவம், அகராதி, பெருமை என்ற அந்த முழு காரியத்துக்கு அவன் இருந்ததுனால அவனை ஆகாதவண்டு அவனையும் அவனை சேர்ந்த தூதர்களையும் தள்ளிட்டார் இல்லையா. அதனால் அந்த தீர்ப்பு தான் இவனுக்கு கிடைக்குது. பிசாசு அடைந்த ஆக்கினி தான் இவனுக்கு கிடைக்குது. வசனம் அப்படி போட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 3:6 பாருங்க. 1 தீமோத்தேயு 3:6 அவன் இருமாப்படைந்து பிசாசு அடைந்த ஆக்கினி அவனுக்கு வந்த தண்டனையில் இவன் விழாமல் இருக்கணும்னா நூதன சீசனாக அவன் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. நூதனம்னா புது விதத்தை அவன் கையாளக்கூடாது. புதுசாக ஒரு தரிசனம் வெளிப்பாடு, இந்த அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், இந்த பாஸ்டர் தரிசனம் சொல்கிறான்னு புதுசாக நீ நினச்சிக்கிட்டு ஓடக்கூடாது. இயேசு சொன்னதே புது உடன்படிக்கை, அவர் சொன்னதே புது உபதேசம் தானே, அதில் என்ன இன்னொன்று புதுசு. அதனால் இயேசுவை பின்பற்றணும், அவரை மட்டும் கோல் மாடலாக வைக்கணும், அவர் மட்டும் உனக்கு தலைவராக இருக்கணும், அவர் மட்டும் உனக்கு அப்போஸ்தலனாக இருக்கணும், போதகராக இருக்கணும், தலைமை குருவாக இருக்கணும். அவர் தான் உனக்கு எல்லாமே. அந்த இடத்துல ஒரு மனுஷனை நீ வைக்கக்கூடாது, நீயும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. அப்படி வந்துட்டா பிசாசு அடைந்த தண்டனை உனக்கு கிடைக்கும். பிசாசு அப்படித்தான் வந்தான். தேவனுக்கு மேலாக தன்னை உயர்த்தி தன்னையே தேவன் என்று காண்பிச்சு தனக்கும் ஆராதனை செய்யணும்னு தேவனுக்கு சமமாக்குறதுனால சபிக்கப்பட்டு ஆகாதவண்டு பூமிக்கு தள்ளினார். பூமியில் வந்து அவன் திருந்தலை. இயேசு வந்த பிறகு என் காலில் விழுந்து கும்பிடுன்னு சொன்னான். இயேசுவை உலகமெல்லாம் தர்றேன்னு சொன்னான். எப்பயா அவன் திருந்த மாட்டான். அவனுக்கு வர்ற தண்டனை அவனை சேர்ந்தவங்களுக்கும் உண்டாகும். இதுதான். மனுஷனுக்காக நரகத்தை படைக்கலை, அக்னி கடலை மனுஷனுக்குன்னு படைக்கலை. மத்தேயு 25:41 ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கும்போது இயேசு சொன்ன ஒரு விதத்தை படிங்க. அப்பொழுது இடது பக்கத்திலே நிற்கக்கூடிய ஜனங்களை பார்த்து அவங்களை சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட நித்திய அக்கினி, அதான் நரகம், அக்கினி கடல், நித்திய அக்கினிக்கு நீங்கள் போங்க. ஏன் அப்படின்னா, நான் பசியாக இருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கல, தாகமாக இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கலை, வஸ்திரம் இல்லாத இருந்தேன், வஸ்திரம் கொடுக்கல, அந்நீனா அனாதியாக வந்தேன், என்னை யாரும் சேர்த்துக்கல, ஜெயிலில் இருந்தேன், என்னை யாரும் பார்க்க வரல. அப்போ சொல்லுவாங்க சபிக்கப்பட்ட கூட்டம், ஏய்யா இப்படி போய் சொல்கிறீங்களே, நீங்கள் இருந்தால் நாங்கள் அப்படி விடுவோமா சொல்கிறாங்க. ஆனால் இயேசு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாரு? இந்த பூமியிலே ஏழை எளிய சிறியவர்களுக்கு நீ எதை செய்யாமல் போனியோ அது எனக்கே செய்யாமல் போனீங்க. எப்படி புரட்சி கருத்து பார்த்தீங்களா? எவ்வளோ புரட்சி. நான் இதிலிருந்து என்ன சொல்ல வர்றேன்னா, நீங்கள் இயேசுவை நேசிக்கிறது, தேவ பிள்ளையாக இருக்கிறது உண்மையானா, உங்களுக்கு முன்னாடி பசியாக இருக்கிறவங்கள இறக்கப்பட்டு ஐயோ பசியாக இருக்காங்களேன்னு சாப்பாடு கொடுங்க. துணி இல்லாமல் கிழிஞ்ச சேலை கட்டிக்கிட்டு உடனே ஒரு நல்ல சேலை உங்களுக்காக இருக்கே நிறையா, ஒரு 2-3 சேலை நல்ல சேலை எடுத்து கட்ட கொடுங்க. கிறக்கமாக இருந்தால் யாராக இருக்கட்டும், அவன் பட்டையை போட்டும் கொட்டையை போட்டும், அவன் யாராக இருக்கட்டும், அவன் தேவனால் படைக்கப்பட்டவன். ஆத்துமா பட்டையை பார்க்காத, கொட்டையை பார்க்காத, மதத்தை பார்க்காத, ஜாதியை பார்க்காத, எல்லாம் ஆதாமுடைய ஜீன் தான், எல்லாம் கடவுள் மக்கள் தான். மதத்தை ஜாதியை பார்த்து ஒரு முடிவு எடுக்காத. சென்னையில் ஒரு பெரிய ஊழியர் கூட்டத்தில் நான் சாட்சி கொடுத்து பேசினேன். அதில் நான் இந்த மாதிரி அந்தகார இருளிலிருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவுக்கு ஊழியக்காரனானே என்ன பேசாமல் இருக்காங்க. உங்கள் ஐக்கியத்திலே நான் மெம்பராக இருக்கிறேன், இதான் காடுன்னு சொன்ன உடனே கையை தட்டுறாயா. ஐக்கியத்தில் சேர்ந்துட்டேனா நம்ம ஆளில் ஒரு ஆளாக கையை தட்டுறது. ஏன் நான் ரட்சிக்கப்பட்டதை உன் கையை தட்டல. அப்போ அவன் மதத்தை பார்க்குறான், அவன் சபையை பார்க்குறான், அவன் ஆளை பார்க்குறானே தவிர ரட்சிக்கப்பட்டதை பார்க்கல.
இன்னைக்கு உள்ளவன் அப்படித்தாயா இருக்கான். அவன் ஒரு சபையை வட்டையை போட்டுக்கிட்டு ஏன் விசுவாசி, ஏன் சபை, அவன் கிறிஸ்தவன். அதை பாரு, அவன் கிறிஸ்தவனுக்கு தாண்டி ரட்சிக்கப்படல. சரி, அவன் தேவ மனுஷன். ஏன் தேவனே நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்கிட்டு இருக்கும்போது, சூரியனை உதிக்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என்ன அந்த குருகுண புத்தி? அவர் தயால குணனா இருக்க, நீ வன்கண்ணனா இருக்கலாமா? நீ அவர் பிள்ளைன்னு வெக்கம் இல்லாமல் ஏன்டா சொல்ற? நீ அவர் பிள்ளையானா அவருடைய குணம் உனக்கு இருக்கணும், அவர் சிந்தை உனக்கு இருக்கணும், அவர் சாயல் உனக்கு இருக்கணும். ஆகவே சாதியை பார்க்காத, மதத்தை பார்க்காத. நீ பார்க்குறவங்களுக்கு கஷ்டப்படுறானா, ஏழைப்படுறானா, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அல்லேலூயா. இறக்க குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவங்க இறக்கம் பெறுவாங்க. ஊரா பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தன் பிள்ளை தானா வளரும். ஏன் பழமொழி இருக்கு? உனக்கு அடுத்தவனை சிநேகித்து ஒரு சத்துருவ பகை. பழைய ஏற்பாடு உபதேசம். இயேசுவின் உபதேசம் என்ன தெரியுமா? ஒரு சத்துருவ நேசி. அவன் பசியாக இருந்தால் போச்சனை கொடு, அவன் தாகமாக இருந்தால் தாகத்தை தண்ணி கொடு. நீ இப்படி செய்கிறதுனால செஞ்சு அவன் திருந்தா விட்டா அக்கினி தழலை அவன் மேலே நீ குதிக்கிறேன்னு அர்த்தம். ரோமர் 12 பவுல் சொல்கிறான். இப்படி செஞ்சு அவன் திருந்தாட்டினா அவன் மனுஷனா, அவனை தண்டனை உறுதி தானே. ஆகவே மதத்தை பார்க்காம, ஜாதியை பார்க்காம, இந்து முஸ்லீம்னு பார்க்காம, கஷ்டப்படுறவனுக்கு, ஏழைகளுக்கு, சாப்பாடு இல்லாதவனுக்கு, துணி இல்லாதவனுக்கு இறக்கப்படு, பாவப்படு, கஷ்டப்படு. ஒன்றால் முடிஞ்சிருச்சு. வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது. வீடியோ எடுக்கக்கூடாது. நீ கொடுத்தது வீடியோ எடுத்து, பிரியாணி பட்டனை கொடுத்தது, ட்ரெஸ்ஸு கொடுத்ததெல்லாம் போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நான் கொடுத்தேன்னு வெளியே நீ காட்டக்கூடாது. ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு ஏன் சொல்கிறாரு? நீ அந்தரங்கத்தில் பார்க்க, நீ ஒன்றும் இல்லை, ஒன்றும் தெரியாமல் நீ கொடுக்குறத ஆண்டவர் அங்கேருந்து சிசிடி கேமராவில் பார்த்து வெளியரங்காமல் பலன் கொடுப்பார். இதுதான் சத்தியம். அல்லேலூயா. ஆகவே சபிக்கப்பட்ட கூட்டத்தில் எவனுக்கும் எந்த உதவி, கஞ்ச பிசாரியாக இருந்து சபிக்கப்பட்ட இடத்துக்கு போய் நீயும் பிசாசின் அடைந்த தண்டனையை நீ அடையக்கூடாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். இங்கே அதுலேயே நீங்கள் 34 பார்த்தீங்கன்னா வலதுபுறத்தில் நிற்கவங்களை பார்த்து சொல்கிறாரு, அப்பொழுது ராஜா வலதுபுறத்திலே நிற்கக்கூடிய ஒரு கூட்டத்தை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் படைத்தது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட, ரெடியாக்கப்பட்ட ராஜ்யத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இதே தான் அங்கே சொல்கிறார். பசியாக இருந்தேன், போஜனை கொடுத்தீங்க, தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க, நான் அந்நியனாக இருந்தேன், சேர்த்துக்கிட்டீங்க, நான் ஜெயிலில் இருந்தேன், நீ பார்க்க வந்தீங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீதிமான்கள், அது எப்போ இருந்தீங்க, எப்போ செஞ்சோம் நாங்கள்? அவங்க ஏழை எளியவங்களுக்கு செஞ்சதெல்லாம் தெரியல, இவருக்கு செஞ்ச மாதிரி சொல்கிறாரு. இவருக்கு நம்ம எப்படி செஞ்சோம், ஏன் செஞ்சோம்? சரி, நீங்கள் வரலையே பாருங்கள். அவர் சொல்கிறாரு, பூமியில் ஏழை எளிய அனாதைகளுக்கு, சிறியவர்களுக்கு என்னென்ன உதவி செய்தீர்களோ அதே எனக்கே செய்தீர்கள். அல்லேலூயா. ஆகவே இயேசுவை நம்ம பார்க்கல, இங்கே உள்ள குஷ்டரோகிகள், ஏழை எளியவங்களை பாருங்கள். அன்னை தெரசாம்மா அதைத்தான் சொன்னாங்க. ஐயோ, என் இயேசு இப்படி படுத்திருக்காரு. குஷ்டரோகி படுக்கும்போது, பிச்சைக்காரன் படுத்திருக்கும்போது, ரொம்ப அருவறுப்பாக இருக்கும்போது, ஐயோ என் இயேசு இப்படி படுத்திருக்காருன்னு அந்த அம்மாவுக்கு தொட்டு அணைச்சி குளிப்பாட்டி ஹோமில் சேர்த்து வாழ்நாளெல்லாம் தியாகமாக வாழ்ந்து செத்தாங்க. நோபல் பரிசு அந்த அம்மாவுக்கு பூமியில் கொடுத்தாங்க. ஆர்சி சபையில் புனிதராகவே ஆக்கிட்டாங்க. இந்த பூமியிலேயே இவ்வளோ கனம்னா நல்ல தொண்டு செய்ய உங்களுக்கு பரலோகத்தில் இயேசு சொல்கிறாரு, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, அல்லேலூயா. உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட பரலோக ராஜ்யம் யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது? மனுஷர்களுக்காக. அக்கினி கடல் யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது? பிசாசிக்காகவும் தூதர்களுக்காகவும். அப்போ ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிற, தான தர்மம் செய்கிற, தொண்டு செய்கிற உண்மை உள்ள தேவ பிள்ளைகள் பரலோகத்தை அடைகிறாங்க. இந்த பூமியில் இறக்கம் இல்லாமல் அரக்கனாக வாழ்ந்து
பொறாமையாக இருந்து இன்னொருத்தன் சொத்தை ஆட்டையை போட, இன்னொரு பதவியை ஆட்டையை போட, இன்னொரு வீட்டை ஆட்டையை போட, இன்னொருத்தன் மனைவியை அபகரிக்க, இன்னொரு குடும்பத்தை கெடுக்க, இப்படி கேடுகட்ட ஜென்மங்களுக்கு பிசாசு அடைந்த அந்த தண்டனை தான் அவனுக்கு கிடைக்குமே தவிர வேற அல்ல. இதுதான் ஜட்ஜ்மெண்ட். கடைசியில் ஜீவ புஸ்தகம்னு ஒன்று பார்ப்பாரு. வெளிப்படுத்துகிற 20:15 அந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் யார் பேர் இல்லையோ எல்லாம் அக்னி கடலில் தள்ளிடுவார் ஜட்ஜ்மெண்ட்டில். படிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். இதுதான் ஜட்ஜ்மெண்ட், கடைசி முடிவு. ஜீவ புஸ்தகத்தில் உன் பேர் இல்லையா, முடிஞ்சு உன் கதை. அக்னி கடலில் தள்ளப்படுறவங்க லிஸ்ட் இருக்கு யார் யாருன்னு. 21 அதில் வெளிப்படுத்த 21:8 படிங்க. எதுக்கெடுத்தாலும் பயப்படுறவங்க, இயேசு கிறிஸ்துவையே நம்பாதவன், ரொம்ப கேவலமாக அருவருப்பாக ரொம்ப அசிங்கமாக இருக்கிறவன், கொலைபாதன், கொலை செய்கிற பாவிக, விபச்சாரக்காரன், சூனியக்காரன், பில்லி சூனியம் வைக்கிறது, விக்கிர ஆராதனை, அதான் இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். விக்கிர ஆராதனைக்காரன் வாயை திறந்தால் பொய் தான். இப்படிப்பட்டவன் முழுவதும் 2ஆம் மரணமாகிய கவனிங்க. உடம்புல சாவது முத மரணம். இந்த ஆவி போய் அக்னியில் போட்டார்னா அதுக்கு என்ன மரணம்? 2. அந்த மரணம், இந்த மரணம் எல்லாருக்கும் வரலாம், அந்த மரணம் வரக்கூடாது. இந்த 2ஆம் மரணமாக அக்னி கடலில் கந்தகம் அக்னி கரை எரிகிற அந்த கடலில் அவங்க அங்கே தான் பங்கடைய முடியும். இங்கே உள்ள காரியமெல்லாம் அங்கே போய் நீ பங்கடையணும். ஜாக்கிரதை. இன்னைக்கு மனம் திரும்பிட்டா உனக்கு கடைசி வாய்ப்பு இந்த பூமியில் உடலில் உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் உனக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா. தயவு செய்து நம்புங்க, என் வார்த்தை இல்லை, இது உங்கள் தலையெழுத்து. இதில் போட்டிருக்கு, எழுதியிருக்கிறபடியே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாதுன்னு மத்தேயு 24:35 சொன்னாரே, நிச்சயமாக ஒளிய நடந்துதான். எல்லாரும் அவருக்கு முன்னாடி நிற்கணும். அதில் வெளிப்படுத்தல் 21:27 படிங்க. அதில் 27 தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யை நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் பரலோகத்தில் போகிறதில்ல, போக முடியாது. ஆட்டுக்குட்டியானிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம், கவனிங்க, மாத்திரம் அதில் போவாங்க. நல்லா கவனிங்க. ஜீவ புஸ்தகத்தில் இழுக்கப்பட்டவங்க மாத்திரம் போவாங்க, மற்ற முழுவதும் கைவிடப்படுவாங்க. இந்த ஜீவ புஸ்தகத்தில் யார் பேர் இருக்கும் அதை ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். யார் பேர்? இப்போ ஜீவ புஸ்தகம் சொல்கிறீங்களே, அதில் என் பேர் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களே, ஏன் பேர் அதில் இருக்கா? யாருக்கு அது இருக்கும், யாருக்கு இருக்காது? ஒரு குறிப்பு. பிலிப்பியர் 4:3 படிங்க. அன்றைய உத்தம கூட்டாளியே அவளுக்கு உதவியாக இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். கிளமத்தோடும் உடன் வேலையாட்களோடு கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டாங்க. அவங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதினாலும் எழுதுவாருன்னு இல்லை, இருக்கிறதேன்னு சொல்கிறான். லேலுயா. திரும்ப இந்த 3 பேரை அந்த ஜீவ புஸ்தகத்தில் உள்ளவங்களை பட்டியல் போடுறேன். உத்தம கூட்டாளியே, முதல் பாயிண்ட் என்ன? உத்தம கூட்டாளியாக இருக்கணும். நீ தேவனுக்கு உத்தமியாக இருக்கணும், உத்தமனாக இருக்கணும். உத்தமின்னு பேர் வச்சுக்கிட்டு ஒரு பொம்பளை படத்தில் நடிச்சிச்சான். நிஜமாக 4 புருஷன் அந்த அம்மாவுக்கு. உத்தமேன்னு சிவாஜி படம் ஒன்று இருந்துச்சு. எத்தனை பொம்பளையில் கெடுத்தானோ, எத்தனை அன்றைய கவுரில் என்ன நடந்தாலும் சினிமா நடிகர்னா சொல்லவா முடியும்? பேர் உத்தமே, படம் பேர். ஆகவே உலக பிரகாரமாக உத்தமர்கள்னு பேரை வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. தேவனுக்கு முன்னாடி
உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி. அந்த நாளில் அவர் சொல்கிறத நீ கேட்குற அளவில் இன்னைக்கு நீ வாழணும். மனுஷனுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. எந்த மனுஷனுக்கும் பப்ளிக் பண்ணணும், விளம்பரம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவன் உன்னை கண்காணிக்கிறார். குறித்து எழுத்துக்கிட்டே இருப்பார். உனக்கு சின்ன 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 விஷயத்தை எழுதுவார். கடைசியில் உத்தம கூட்டாளியேன்னு சொல்லுவார். ஒன்று பாயிண்ட்டு. அப்புறம் ரெண்டாவது என்ன? யாருக்கு? உண்மையுள்ள ஊழியர்களுக்கு உதவியாக இருக்கணும். எல்லாருக்கும் உதவியாக இருக்கக்கூடாது. நீ கொடுக்குற பணத்தையெல்லாம் கெட்டதுக்கு செலவு பண்ணுவான். எதுக்கு? டோப்பா முடி வைக்கிறதுக்கு உன் பணம். காணிக்க கொடுக்குற பணம் டோப்பா முடி வைப்பான். யாவன் ஊழியக்காரன் பாலியல் சீண்டல் பண்ணுவான். இன்னொருத்தன் மனைவியை போய் கெடுப்பான், புழுப்பிளிம் எடுப்பான். நீ கொடுக்குற காசில் தான் அந்த அதெல்லாம் நடக்கும். டெக்கரேஷன் பண்ணுவான், பியூட்டி பார்லர் செலவு பண்ணுவான், தண்ணி அடிப்பான் நைட்டில். காணிக்க பணத்தில் தானப்பா அதெல்லாம் செய்கிறான். ஜாமீன் எடுக்க காசை கொடுப்பான். அவன் உத்தமே நல்லவேன்னு சொல்ல மீடியாக்கள் முழுவதும் ரூபாயை கொடுப்பான். கோடிக்கணக்கில் செலவு பண்ணுவான். அந்த பணம் எங்கே இருந்து வந்தது? காணிக்க பணம் தானே, கடவுளுக்குன்னு கொடுத்த பணம் தானே. எப்படி செலவு பண்ணுறான் பார்த்தீங்களா? அப்படி உன் பணம் போயிடக்கூடாது. உன் பணம் ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுறான்னு இருக்கு. எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லலை கர்த்தர். செய்யத்தக்கவனுக்கு செய்யின்னு இருக்கு. லேலுயா. உண்மையுள்ள ஊழியர்கள் பசியாக இருக்காங்க. உண்மையுள்ள ஊழியர்கள் சைக்கிள் கூட இல்லாமல் இருக்காங்க கிராமங்களில். உண்மையுள்ள ஊழியர்கள் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு அவங்களுக்கு எத்தனையோ நாளாகுது. இருக்குது. நல்ல ட்ரெஸ் இல்லை. உண்மை உள்ள ஊழியர்கள் எனக்கு தெரியும் இருக்காங்க. அவங்க யார் கண்டுபிடிச்சி செய்கிறாங்க? உண்மையுள்ள ஊழியர்களை கண்டுபிடிச்சி செய். உன் பணம் அநியாயமாக போகக்கூடாது. அவனுடைய தப்புக்கு அவனுடைய பாவத்துக்கு உன் பணம் பலியாயிடக்கூடாது. உன் காணிக்க அப்படி போயிடக்கூடாது. ஜாக்கிரதை. செய்யத்தக்கவர்களுக்கு நீ செய். அப்புறம் அதில் படிங்க. சுவிசேஷ விஷயத்தில் அங்கே இருக்கா? சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும். சுவிசேஷம்னா பழைய ஏற்பாடு கிடையாது. பழைய ஏற்பாடு மோசேயின் ஆகமங்கள். அது நியாயப்பிரமாண புஸ்தகம். அது பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது. அது சுவிசேஷம் கிடையாது. அது சுவிசேஷம் சொன்னாலே அது புதிய ஏற்பாடு ஊழியம் தான். இந்த புதிய ஏற்பாட்டு ஊழியத்தில் எவே பிரயாசப்படுறானோ, இந்த புது உடன்படிக்கையில் எவே அங்கமாக இருக்கிறானோ, இந்த புது ரசத்தில், புது அப்பத்தில், இந்த புது மாவில், இந்த புது கோடி தொண்டில், இந்த புது இருதயத்தில், புது சிருஷ்டியில் ஈடுபட்டு புதிய எருசலேமில் வாழக்கூடிய இந்த சகலத்தையும் புதிதாக்குறேன் என்ற இந்த நிலைமையில் புதிய உபதேசத்தில் எவே பிரயாசப்படுறானோ, அங்கமாகிறானோ, அங்கே வகிக்கிறானோ, அப்படிப்பட்டவனுக்கு எவே உதவி செய்கிறானோ, பிரயாசப்படுறானோ, எல்லாருடைய பெயர் கன்ஃபார்மாக 100க்கு 100 ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இவங்களுக்கு தண்டனை இல்லை, ஆக்கினி இல்லை. தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. இந்த யூடியூப்பில் கேட்குற தேவ பிள்ளைகளே, இந்த ஆள்களை அடையாளம் கண்டு உதவி செய்யுங்க. இந்த ஆள்களுக்கு உங்கள் தான தர்மங்கள், உங்கள் காணிக்கை, தசம பாகம் இவங்களுக்கு பார்த்து செய்யுங்க. குத்து நடனம், கும்மாங்குத்து ஆடி ரிக்கார்ட் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு உன் காசு போகக்கூடாது. சினிமாக்காரனுக்கு உன் காசு போகக்கூடாது. அரசியல்வாதிக்கு உன் காசு போகக்கூடாது. உன் பணம் போகக்கூடாது. பாத்திரம் அரிஞ்சு பிச்சை போடு, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடுன்னு இந்த பழமொழி இருக்கு. செய்யத்தக்கவர்களுக்கு செய். உண்மை உள்ள ஊழியர்களுக்கு செய். உன் பணம் அநியாயத்துக்கு அக்கிரமத்துக்கு செலவிட கூடாது. அப்படிப்பட்டவனை அடையாளம் பார்த்துக்க. சுவிசேஷ விஷயத்தில் புதிய ஏற்பாட்டு புது உடன்படிக்கை ஊழியத்தில் பிரயாசப்படுகளுக்கு தாங்குகிற, உதவி செய்கிற, தசமமாக கொடுக்குற ஊழியத்தில் தாங்குகிற எல்லாருடைய பெயர் கன்ஃபார்மாக 100க்கு 100 ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. லேலுயா. அதுக்காக சந்தோஷப்படுங்கன்னு சொல்கிறாரு. நான் சொல்லி முடிக்கிறேன். லூக்கா 10:20. லூக்கா 10:20 படிங்க. இந்த பூமியில் பிசாசி ஓடுதுன்னு சந்தோஷப்படுறாங்க. ஜெபம் பண்ண உடனே நோய் சுகமாயிடுச்சு, சந்தோஷப்படுறாங்க. ஏசு என்ன சொல்கிறாரு? ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதுண்டு நீங்கள் இந்த உலக பிரகாரமாக சந்தோஷப்படாமல்
உங்களுடைய பெயர்கள் பரலோகத்திலே எழுதுறதுக்காக சந்தோஷப்படுங்கள் சொல்றார். அல்லேலூயா. நம்ம சந்தோஷம் எங்க இருக்கணும்? பரலோகத்தில். ஒரு பாவியின் மனம் திரும்புதல் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். அல்லேலூயா. பரலோகத்தில் தான் ஒரு சந்தோஷம், சமாதானம் அங்கே தான் நிறைவாக இருக்கணுமே தவிர அழிஞ்சு போகிற இந்த சிற்றின்பத்தில், அழிந்து போகிற இந்த உலகத்தில் அக்னி கடலாக இன்றைக்கி பாருங்கள். எனக்கு இன்றைக்கி நியூஸ் பார்த்தேன். பல இடங்களில் பூமி அதிர்ச்சி, பல இடங்களில் அக்னி, பல இடங்களில் புயல், பல இடங்களில் மனுஷ சாவு. வெற்றி கொண்டாடுறாங்களாம். 11 பேர் செத்துட்டான கூட்டத்தில், கிரிக்கெட்டில் 11 பேர் கூட்டம் நெருக்கலை. சாமி கும்பிட்றேன்னு போய் அங்கே 100 கணக்கில் சாகுறான். சாராயம் குடித்து 100 கணக்கில் செத்துக்கிட்டு இருக்கான். விபத்தில் எத்தனையோ பேர் செத்துக்கிட்டு இருக்கான். 13 வயசு பிள்ளைய ஒருத்தன் கெடுக்கிறான் இருக்கு. யார்கிட்ட ஒரு பெத்த தகப்பேன் 3 பிள்ளைகளை கெடுத்தானா? பெத்த பிள்ளைய நேற்று நீச்சு. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே இருக்கு. இந்த உலகத்தை அக்கினிக்கு அழிக்காமல் எப்படி நான் சுத்திகரிக்க முடியும்? நீங்கள் என்னதான் இருந்தாலும் அக்கினியை அழித்து எல்லாம் சாம்பலாக்கினா தான் கரெக்டாக இருக்கும். அதுதான் இந்த உலகம், வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி 2 பேர் 3ஆம் அதிகாரத்தில் 7-8 இருக்குது. கரெக்டு. ஆண்டவர் செய்கிறதெல்லாம் கரெக்டு. ஆகவே இந்த சத்தியங்களை புரிஞ்ச அறிஞ்ச நீங்கள் சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுங்க, பரிசுத்தமாக இருங்க, பாவிகளுக்கு விலகி, அக்கிரமங்களுக்கு விலகி. ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் இருக்கு. உன் மனசில் உள்ள விபச்சார எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிருங்க, இச்சைகளை தூக்கி எறிஞ்சிருங்க. இன்னொரு பொருளை ஆசைப்படாதீங்க. எளியவங்களுக்கு உங்களால் ஏன்றதை செய்யுங்க. இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை, கொண்டு போகிறதும் கிடையாது. இன்றைக்கி செத்தால் நான் பரலோகத்தில் இருக்கணும் என்ற அங்கே போய் நீ நன்மை செய்ய முடியாது. செத்துட்டா ஒரு நன்மையை நீ செய்ய முடியாது. உடல் உயிரில் உயிர் உடல் இருக்கிற வரைக்கும் நன்மையை செய், நன்மையை செய். நன்மை தீன்மை 2 தான் மேலே போகும். தர்மம் கர்மம் 2 தான் மேலே போகும். தர்மத்துக்கு பரலோகம், கர்மத்துக்கு அக்னி கடல். 2 திராட்சை நிறுத்தப்படும். வசனம் ஒருபோதும் போய் சொல்லாது. நாளை என்பது நம்ம நாள் இல்லை. அதனால் உலகத்தில் ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைகளுக்கு நான் தான பத்திரம் எழுதினேன். என் பேர பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தும் நான் பகிர்ந்து கொடுக்குறேன் தவிர எனக்குன்னு நான் எதையும் எழுதலை. எனக்குன்னு நான் ஒன்றுமே எழுதலை. என் தான பத்திரத்தில் என் பேர பிள்ளைகளுக்கு என் வீடுகள், என் சொத்தெல்லாம் அவங்களுக்கு இருக்கட்டும் வேணும். அவங்க என் சந்ததியாக, கிறிஸ்துவின் சந்ததியாக வளரணும் அந்த எண்ணத்தில். எனக்குன்னு நான் ஒன்றும் எழுதலை. உலகத்தில் எனக்குன்னு ஒன்றும் இல்லை, இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் தான் உங்களுக்கு இருக்கணும். எல்லாம் எனக்கு தான் நானுன்னு பேய் பிசாச்சி மாதிரி அலையக்கூடாது. வேண்டாம்னு சொல்லு, உன்னை தேடி வரும். வேணும் நான் உன்னை விட்டு விலகி போயிடும். தெரிஞ்சுக்க. நல்ல மனசு தான் உனக்கு வரணுமே தவிர குறுகுண புத்தி, பொறாமை, கெட்ட எண்ணம். ஒருத்தன் நல்ல ட்ரெஸ் பண்ணிடக்கூடாது, ஒருத்தன் நல்ல வீடு கட்டிடக்கூடாது, ஒருத்தன் காரு வாங்கிடக்கூடாது. குறுகுண புத்தி இன்னையோடு உங்களுக்கு ஒழியணும். சந்தோஷப்படுங்க, சமாதானமாக எல்லோரும் நல்லா இருக்கணும். ஒருவராது கெட்டு போது தேவ சுத்தம் இல்லை. அது உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும். உங்கள் வியாதிக்கு காரணம் உங்கள் பொறாமை தான், கெட்ட எண்ணம் தான். சொல்லுவாங்க எலும்புருக்கின்னு. பொறாமை எலும்புருக்கின்னு இருக்குது. சூது வெணியம் அதெல்லாம் எதுக்கு உனக்கு? நாளைக்கு செத்துட்டா நீ என்னம்மா ஆக போகிற? எல்லாம் தூக்கி எறிஞ்சிரு. உலகத்தான அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள், பரலோகவாசிகள். அல்லேலூயா. தங்க தெருவில் நீ நடக்க போகிற வசனம் போட்டிருக்கு. வெளிப்படுத்துகிற விசேஷம் 21-24 ரட்சிக்கப்பட்டவங்க பொன் வீதியில் நடப்பாங்க, வெளிச்சத்தில் நடப்பாங்க. பொன் வீதினா தங்கம், ஒரிஜினல் தங்கத்தில் நீ நடக்க போகிற. இங்கே சின்ன தங்கத்தை இங்கே போடுறது தங்கம் வேணாம், கூடிடுச்சு கூடினா இறங்கினா உனக்கு என்ன? தங்க தெருவில் உன் கால் மிதித்து நடக்க போகிற நீ. அப்படிப்பட்ட பொண்ணு. உனக்கு எதுக்கு பொண்ணு தேவை? அதனால் இயேசு தான் உனக்கு தேவை. என் இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், அவரோட மகிமையில் வாழ்ந்தால் போதும். ஒரு அம்மா பாடிச்சு இல்லையா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. எப்படி பாட்டு அதெல்லாம்!
தேவசாயல்லாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவனே நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எப்படி பாட்டு, கண்ணீர் வரக்கூடிய பாடல்கள், உண்மையான பரிசுத்தவான்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த பாடல் வரிகள். இது மாதிரி தான் நீங்கள்லாம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய எண்ணம் அதுதான். நீங்களும் அப்படித்தான் மாறணும். மெய்யான ஒளி தேவ சபை பரலோகத்துக்குரிய சபையாக இருக்கணும். பூலோகத்துக்குரிய மற்ற சபைகளைப் போல இருக்கக்கூடாது. உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை, எல்லாம் மாயை. சாலமோன் ராஜாவை விட ஒரு பெரிய பணக்காரன் உலகத்திலே இல்லை. அவன் சொல்கிறான் கடைசியில், மாயை மாயை எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலம் சொல்லிட்டாயா. 1000 பொண்டாட்டியை கட்டினவன் ஒரு மனைவி கட்டியே சாமியாராக போடுறான். நாட்டில் 1000 மனைவி கட்டி ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டா. 1000ங்களுக்குள்ளே ஒருத்தியை நான் பார்க்கலன்னு சொல்லிட்டாயா. அப்போ எப்படி வாழ்க்கை? இதுதான் உண்மை. மாயை மாயை எல்லாம் மாயை. அதான் இந்த உலகம். கோழி முட்டை ரவுண்டு. இந்த உலகம் எப்படி இருக்கு? ரவுண்டுன்னா ஒன்று பூஜ்ஜியம், ஒன்றும் இல்லை. பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை அமைச்சிருக்கிறான். தெரியாதவன் புரியாதவன் அவன் தான் இறைவன்னு ஒரு கவிஞர் எழுதுகிறான். இந்த உலகம் ஒன்றும் இல்லை. உன் மண்டை சூரிய உலகம் மாதிரி ரவுண்டாக இருக்குது. உன் மண்டை ஒன்றும் இல்லை. உன் உலகம் ஒன்றும் இல்லை. உன் குடும்பம் ஒன்றும் இல்லை. உன் பிள்ளை எல்லாம் மாய. சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா 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 அப்பா 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 அப்பா, ஏன்னா வேறு வழி இல்லை. பொண்டாட்டி வந்த உடனே டாட்டாப்பா டாட்டா டாட்டா. அம்மா அப்பா என்ன? அம்மா அப்பா முதியோர் இல்லத்தில் சேர்த்துரு. எப்படி முதியோர் இல்லத்தில் சேரு? இங்கே பிச்சைக்காரங்களா எத்தனை சாமியார்களா, எத்தனை முதியோர்கள் திருப்பரங்குன்றத்துலேயும் மீனாட்சி அம்மன் கோயிலையும் அழகர் கோயிலையும் பிச்சை எடுத்து தீரான்னா அப்பா அவங்க பிள்ளைகள்லாம் இருக்காங்க, குடும்பம்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் பெற்றோர்கள் அனாதிகளாக்கப்பட்டு, துரத்தப்பட்டு, மிதிக்கப்பட்டு, கேவலப்படுத்தப்பட்டு எத்தனை பிள்ளைகள் அப்படி அப்பா அம்மாவை ஆக்குறாங்க. ஒரு சிலர் தான் தாய் தாப்ப மேலே அன்பாக இருக்கான். என் வாழ்நாளில் என் மகன் ஐசக்கு சின்ன வயசுலேருந்து என் கூடயே இருக்கான். என்னை விட்டு அவன் பிரியலை. இப்போ சென்னைக்கு போயிட்டு வந்தேன், சங்கடப்பட்டான். அப்பா போகிறாருன்னு. கொஞ்சம் சந்தோஷம்தான் ஊழியத்தில் இருந்தாலும், போகிறாருன்னு சங்கடப்பட்டான். திரும்ப வந்த உடனே சந்தோஷம், உனக்கு வந்துட்டார். இன்னொருத்தன் இருறான்னாலும் ஓடுறான். ஆனால் அவனும் திருந்தணும், மனம் திரும்பணும். ஏன்னா ஒரு பிள்ளையாவது கெட்டுப்போக ஒரு நல்ல தகப்பை விரும்ப மாட்டான். நீங்கள் எல்லோரும் எனக்கு ஆவிக்குரிய பிள்ளைங்க. நீங்கள் எல்லோரும் என்னை போல மாறுங்க. நான் இயேசுவை போல மாறிக்கிட்டு இருக்கேன், என்னை போல மாறுங்க. பவுல் சொன்ன மாதிரி நான் சொல்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் கடைசி நியாயத்தீர்ப்பு என்ற தலைப்பு நான் நிறைவு செய்ய போகிறேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சீவபுஸ்தகத்தில் பேர் எழுதான் முழுவதும் அக்கினியில் தள்ளப்படுறான். பேர் எழுதப்பட்டவங்க சுவிசேஷ விஷயத்தில் பிரயாசப்படுற உண்மை உள்ள ஊழியர்கள், ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்கிற, தான தர்மங்கள் செய்கிற. என் மகன்லாம் இந்த ஊர் சத்தியமூர்த்தி நகரத்துக்கே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கான். கலெக்டர் ஆஃபீஸிலிருந்து, அவன் இபியிலிருந்து, அவன் காலேஜிலிருந்து எத்தனை பிள்ளைங்க அறியாமையில் எத்தனை பேர் தேடி வர்றாங்களோ. கரெக்டாக உண்மையாக நான் உட்காந்து கண்காணிச்சிருக்கேன். என் மருமக நல்ல உதவியாக இருக்கா. அப்படி இருங்க. முன்மாதிரியாக இன்றைக்கி ஐசக் இருக்கான். அப்படி இருங்க. அந்த மாதிரி உங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுங்க. என் ஸ்தானத்தில் என் ஐசக் இருந்து இந்த ஊழியத்தை செய்வான். அதுக்கு உதவியாக சிவகுமாரும் மூப்பர் ஐயாவும் இருந்து செய்வாங்க. சென்னையில் எனக்கு ஊழியங்கள் நிறையா இருக்குது. 2 வாரம் அங்கே இருப்பேன், 2 வாரம் இங்கே இருப்பேன். போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பேன். என் குடும்பத்தை இங்கே ஸ்தாபிச்சிருக்கேன். பாப்பாவை ஆர்சி ஸ்கூலில் சேர்த்துருக்கேன். உங்கள் பிள்ளையாக, உங்கள் சகோதரியாக பாவித்து பாதுகாத்து கொள்ளுங்கள். சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை
அவருக்கே செய்யுது. எதை செய்தாலும் கர்த்தருக்குன்னு செய்யுங்க. அத்தை மாமான்னு நினைக்காதீங்க. ஊழியக்காரன் அப்படி நினைங்க. என்னை மாமான்னு என் மருமகன் நினைக்கக்கூடாது. பாஸ்டர்னு நினைக்கணும். தேவ மனுஷன் நினைக்கணும். என் மகன் என்னை அப்பா நினைக்கக்கூடாது. ஆவிக்குரிய அப்பாவாக நினைக்கணும். ஆமாம், அதே மாதிரி என் புருஷன் என் மனைவி என்னை புருஷன் நினைக்கக்கூடாது. அவர் தேவ மனுஷன் ஊழியக்காரன் நினைக்கணும். ஏசா தான் சொல்கிறாரு, என் தாயார் யார், என் சகோதரர் யார், பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் தான் எனக்கு என் தாயார் சகோதரன் சொல்கிறாரு. அது மாதிரி நாம் எல்லாம் மாம்சத்துக்குரிய எண்ணங்களாக இல்லாமல் ஆவிக்குரிய எண்ணங்களாக மாற்றப்பட்டு தேவ பிள்ளைகளாக தேவ சாயல் அடைஞ்சி தேவனோடு இருக்க பிரயாசப்படுவோம். இயேசுவின் வருகை சமீபம். நான் சொன்னதெல்லாம் வேத வசனம். ஒருபோதும் அது பொய் சொல்லாதே. இந்த உலகம் முழுவதும் அக்கினிக்கரையாக சண்டையாக. நேற்று காசாவில் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணி நிறையா பேர் செத்துட்டாங்க. பக்ரீத் பண்டிகை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே குண்டை போடுறான் இஸ்ரேல் நாடு. அதே கடவுளை தான் அவன் கும்பிடுறான், யெகோவா. அவன் அல்லான்னு சொல்கிறான், யெகோவா யாவேன்னு சொல்கிறான். ஒரே இறைவன் தான். அவன் ஆபிரகாம் சொல்கிறான், இவன் இப்ராஹிம் சொல்கிறான். அவன் சாலமோன்னு சொல்கிறான், இவன் சுலைமான்னு சொல்கிறான். அவன் இயேசுன்னு சொல்கிறான், இவன் ஈசா நபின்னு சொல்கிறான். அவன் ஆதாம்னு சொல்கிறான், அவன் ஆதம் பிபின்னு சொல்கிறான். அவன் மரியாள்னு சொல்கிறான், அவன் மரியம்னு சொல்கிறான். ஒன்று தான்ப்பா, எல்லாம் ஒரே தான். இவங்களுக்குள்ளே பாருங்கள் சண்டை. இதெல்லாம் குருகுல புத்தி, பிசாசுடைய வேலை. இதெல்லாம் உலகத்தை பிசாசி அழிச்சிக்கிட்டு இருக்கான். இதிலிருந்து நீ மீட்கணும். கர்த்தருடைய வருகையில் நாம் எல்லாரும் ஆயத்தப்படணும். 2ஆம் வருகைக்கு முன்னாடி இந்த அடையாளங்கள் நடக்குது. அதுக்கு முன்னாடி ரகசிய வருகை எடுத்துக்கொள்ளப்படுதல் உண்டு. அதுக்கு ஆயத்தப்படுவோம், மற்றவங்களை ஆயத்தப்படுத்துவோம். சீக்கிரம் கர்த்தருடைய மேகங்களில் அவரை சந்திக்க ஆயத்தப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் மூலமாக உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் ஒன்றிணைந்து புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த ஐக்கியத்திலே ஆவிக்குரிய வகையில் இணைந்து செயல்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நன்றி, வணக்கம்.